மே மாதம் 14ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வசனத்திற்குரிய விளக்கம். கிருபையில் வளர்வது என்பது என்ன? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆவியிலே அவருடன் நெருங்கி அவர் தயவை பெற்று வாழ்வதே ஆகும். கிருபையில் மட்டும் வளர்ந்து அறிவிலே வளராமல் இருப்பது கூடாத காரியம். அவரோடு இசைந்திருப்பதற்கு அவரை பற்றிய அறிவிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே முடியும். தேவ திட்டங்களை முற்றும் அறிந்தால் மட்டுமே அவருடன் நாம் நெருங்கி இருக்க முடியும். இவ்விதம் நாம் தேவ திட்டங்களை நிறைவேற்றி அவருடன் ஊழியர்களாக இந்த சேவையில ஈடுபட்டிருக்க முடியும். இதனால் நாம் அன்புடன் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிருபையில் வளர அனுதினமும் சத்திய வசனத்தை வாசித்து சிந்தித்து அறிவிலே நாளுக்கு நாள் வளர பிரயாசப்பட வேண்டும். ஆமென்.